இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வேடன் 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 தான். இந்த வேடன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்னுட்டு எல்லா இடத்தையும் அவர் தான் ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கார். 2 கோடி கேரள இதயங்களை ஆழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆழவன் தான் அவர். அப்படி என்ன அவர்கிட்ட பெரிய விசேஷம் அப்படின்னு பார்ப்போம். அவர் ஒரு ஈழத்தாய்க்கும் ஒரு கேரள மகனுக்கும் 2வது குழந்தையாக பிறந்திருக்கார். அவர் படிக்கும்போது ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்ததுனால பல வகையான இன்னலுக்கெல்லாம் அவர் உட்பட்டு இருந்திருக்கார். அவர் படிக்கக்கூடிய ஸ்கூலில் அவர் சக மாணவர்கள் அவரை கருப்பாக இருந்ததுனால கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு அவரை வசப்பாடியிருக்காங்க. மோரோவர் அவர் வேடன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ஒரு இழிவாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவர் மனசை ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்பு, அந்த சிந்தனை, அந்த செயல் தான் இப்போ அவரை ஒரு ஆளாக நிறுத்தி கேரளாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. அவர் கேரளா ஒண்டி ஆட்டி வைக்கல, தமிழகம், இந்தியா, ஏன் உலகத்தினுடைய அரசியலையே அவர் தன் பக்கம் திருப்பியிருக்காருன்னு சொல்லணும். அவர் எல்லா டாப்பிக்கையும் டச் பண்ணியிருக்காரு. சுற்றுப்புற சூழல்லேருந்து ஜாதி, மத, மொழி வேறுபாடுகளை களை எடுத்திருக்காரு. அவருடைய பாடல்கள் கவித்துவமாக இருக்குது, நெஞ்சத்தை ஆட்கொள்கிற மாதிரி இருக்குது. அவர் தன்னுடைய இதயத்திலேருந்து பேசுறதுனால மக்கள்லாம் அப்படியே அவரோட சகோதரர்களா சகோதரிகளா அவர்கிட்ட ஒன்று திரளாக கூடுறாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் குறைஞ்சது ஒரு 50,000 பேர் கூடுறாங்க. கேரள திரையரங்குகள்லாம் இப்போ காலி ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒன்றும் அவர் பெரிய அழகு கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வேடன்கிட்ட என்ன தான் சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். அவர் தன் உண்மையாக இருக்கார். அதாவது, நான் ஒரு சில காலம் போதை மருந்தை பயன்படுத்தினேன், தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதை பயன்படுத்தாதீங்க. இந்த உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு திறன் வேணும், அது ஒரு தைரியமும் வேணும். அடுத்தது, தன்னுடைய நிறத்தை அப்படியே வெளிக்கொண்டிருக்கார். கருப்பு, நான் ஆமாண்டா, நான் கருப்பு தான், கருப்பு பனியன் தான் அணிஞ்சிருக்கேன், கருப்பு சட்டையும் தான் மேலே போட்டிருக்கேன். இந்த ஒரு கவர்ச்சி, நாமெல்லாம் இந்தியர்கள் கருப்பர்கள் தானே இயற்கையாகவே, அதை ஏன் மறைச்சிக்கணுங்கிறது தான் அவருடைய அடையாளமாக இருக்குது. 3வது, வேடன்னு சொல்லிட்டு அவரை எந்த மக்கள் பழிச்சாங்களோ அதே மக்கள் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஐகானிக் சிம்பிளாக இருக்குது. வேடன்னு சொல்லிட்டு தன்னுடைய புனைப்பெயரான வச்சுக்கிட்டு கிரண்தாஸ் முரளி உலகத்தை